வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் Waranth again. நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்குலாம் ஷேர் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ கொடைக்கானல் இன்றைக்கி நம்மளோட தேர்ட் டே வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. ஸோ அந்த தேர்ட் டேல நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொடைக்கானலில் இருக்க செம்மனூர் மியூசியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்க ஒரு மியூசியம்ங்க. நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு மியூசியம் இருக்கான்னு எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ரொம்ப நேரம் இருக்காது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக முடிச்சிடுறேன். ஸோ வாங்க வீடியோ. நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னா 10 வயதுக்கு மேலே ரூபாய் 30, 10 வயதுக்கு கீழேனா ரூபாய் 10. இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கு. உள்ளே டாய்லெட் அட்டாச்சாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம். ஸோ இதுதான் மியூசியமோட என்ட்ரன்ஸு. ஸோ உள்ள போகலாம். வே டு மியூசியம். லெஃப்ட் போகாமல் ஃபஸ்ட் ரைட் போனால் ஃபுல்லாக ஏன்ஷியன்ட் காயின்ஸ் தாங்க. ஜெர்மனி, ராஜராஜ சோழன், சோலா, பாண்டியா, ஆன்ஷியன்ட் இந்தியா, இட்டாலி, மொஹல், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரான்ஸ், பாகிஸ்தான், ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், எஜிப்ட், டர்க்கி, ஈராக், இண்டோ டச், இண்டோ ஃப்ரான்ஸ், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, பாண்டியாஸ், ஆன்ஷியன்ட் சவுத் இந்தியா, கிரேட் பிரிட்டன் அண்ட் நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்னு அந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே காயின் கலெக்ஷன்ஸ் தாங்க. இந்த பக்கம் இருக்கிறது வலம்புரி சங்கு, அந்த பக்கம் இருக்கிறது இடம்புரி சங்கு. இது வந்து முதுமக்கள் தாளிங்க. வீடியோவில் பின்னாடி இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். மரம் நல்லா ஏறும். ஆனால் இந்த மரத்தோட புறப்பகுதியில் முட்கள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மரத்தை குரங்கனால் கூட ஏற முடியாதான். பொதுவாக நாய் மட்டும் இல்லைங்க, மான் கூட குறைக்குமா. ஸ்டார்ஃபிஷ், நட்சத்திர மீன் வகைகள். போர்க்குப்பைன், முள்ளமன்றியோட முட்கள். அடுத்து முக்கியமான ஒருத்தர், பிணம் தின்னி கழுகு. கடல் ஆமையோட ஓடும், கடல் சிற்றாமையோட ஓடும். ஸோ அடுத்த ரேக் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாம்புகள், பூச்சிகள், மீன்கள்னு இந்த கேட்டகரியாகவே இருந்துச்சுங்க.
வந்து கரடியோட கருவாங்க. இதுதாங்க முதுமுக்கள் தாலி. பண்டைய காலத்தில் இறந்தவங்களோட உடலை இந்த தாலியில் வச்சு தான் புதைப்பாங்களாம். இந்த மாதிரி புதைக்கிறதுல 3 வகையும் இருக்குதாமாங்க. ரைட் சைடில் மேலே பார்த்தா உயிரோடு இருக்க மாதிரியே ஒரு மானுங்க. அப்படியே லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி பார்த்தா நம்ம பும்பாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸு, அடுத்து வேற மாதிரி ஒரு ரேக்குங்க. இது புள்ளிமானோட கருங்க. இது மாட்டோட கரு. அடுத்த ரேக் இன்னியுமே கொஞ்சம் தாறுமாறான ரேக்குங்க. ட்ரெய்லரு டீசர்லாம் முடிச்சுட்டு மெயின் ஃபிலிம்க்கு வந்துட்டோங்க. தாய் வயிற்றில் 4 மாதம் குழந்தையாக இருக்கும்போதுங்க, இது 5 மாதம் 7 மாதம் குழந்தையாக இருக்கும்போது. இவங்கெல்லாம் தாயோட வயிற்றில் கருவாக இருக்கும்போது இறந்து போன சிசுக்கள். அடுத்ததாக ஹீரோட என்ட்ரிங்க. 102 வருஷமாக 9 மாதம் கருவாக இருக்காருங்க. இதுவும் ஒரு வகையான சாகாவரம் தானுங்க. சாகாவரம் போல் சோகம் மட்டும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும் இல்லைங்களா குறிஞ்சிப்பூ, அதோட ஸ்டெம்ப் அண்ட் இது குறிஞ்சிப்பூ. இதெல்லாம் மரமாக இருந்து காலப்போக்கில் அப்படியே பாறையாக மாறினதுங்க. மியூசியமில் ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையான காடு மாதிரியே ஒரு செட்டப்ங்க.
ஓகேங்க, மியூசியம் பார்த்து முடிச்சாச்சு. வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், நீங்கள் எப்பாவது கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மியூசியம் விசிட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. செம யூஸ்ஃபுல்லான ஒரு மியூசியம்ங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு நாலேஜபிளான இடம் இது. கண்டிப்பாக நீங்கள் யாராவது கொடைக்கானல் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து காட்டுங்க. ஓகேங்க, நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் வேற என்னங்க கேட்ட போகிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அண்ட் ஃபைனலி a very big thanks.